பிள்ளைகளிடமும் தன்னைப் போலவே நடந்து கொள்பவர் கட்டுப்படுத்தப்பட்டவர், தூய்மையானவர், மாயிலிருந்து விடுபட்டவர் மற்றும் அகங்காரத்திலிருந்து வேகியவர், எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவர் என்று கருதப்படுகிறார். ஒருவர் வாழ்க்கை மற்றும் இறப்பு, இன்பம் மற்றும் வழி, ஆதாயம் மற்றும் இழப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் மற்றும் சமமான கண்ணுடன் உடன்படாதவர் என்று பார்க்க வேண்டும் என்று முனிவர் விளக்கினார். அதுமன் கவனமாக கேட்டபோது பிராமணன் இறுதி இலக்கை விவரித்தார். தனக்குள்ளேயே உயர்ந்த ஆன்மாவை பார்ப்பது தகுதியும் குறைபாடையும் பெறாதவன் விடுதலை பெறுகிறான். முந்தைய பிறப்புகளில் திரட்டப்பட்ட தகுதிகளையும் குறைபாடுகளையும் நிராகரிக்கிறான் என்று அவர் கூறினார். ஆன்மாவின் மீது மனம் நிலைத்திருக்கும் முழுமையான செறிவு நிலையை ஒருவர் அடைய வேண்டும் என்று முனிவர் வலியுறுத்தினார். இந்த ஆழமான கருத்தை விளக்குவதற்கு பிராமணர் ஒரு ஒப்புமையை பயன்படுத்தினார். ஒரு கனவில் காணப்படாத ஒருவரை பார்க்கும் ஒரு நபர் அவரை அடையாளம் கண்டு விழித்த பிறகு அவரை பார்க்கும்போது இதுதான் அவர் என்று கூறுகிறார். பிராமணர் பின்னர் யோகாவின் ரகசியங்களை பகிர்ந்து கொண்டார். அங்கு ஒருவர் புலன்களை அவற்றின் பொருட்களிலிருந்து விலக்கி ஆன்மாவின் மீது மனதை நிலைநிறுத்துகிறார். இதற்கு முன்பு கடுமையான சிக்கனங்களுக்கு ஆளான பிறகு மனதில் செறிவை பயிற்சி செய்ய வேண்டும். இது விடுதலைக்கு வழிவகுக்கிறது என்று அவர் கூறினார். இந்த பயிற்சியின் மூலம் தேடுபவர் முழுமையான ஒருங்கிணைப்பு நிலையை அடைகிறார். அங்கு உன்னதமான ஆன்மா தனக்குள்ளே பார்க்கப்படுகிறது. அதுலன் மிகுந்த கவனத்துடன் அதை கேட்டபோது பிராமணர் இறுதி பலனை வெளிப்படுத்தினார். ஒரு உடலின் சுமப்பவர் யோகாவில் ஆன்மாவை போதுமான அளவு பார்க்கும்போது அவரை விட எஜமானராக யாரும் இல்லை. ஏனென்றால் அவர் 3 உலகங்களுக்கும் இறைவனாகிறார். யோகா மீதான பக்தியின் முக்கியத்துவத்தையும் விடுதலையையும் வலியுறுத்துவதன் மூலம் முனிவர் முடித்தார். அதுமனின் ஆர்வம் தூண்டப்பட்டு மனித உடலின் பல்வேறு அம்சங்களை விளக்குமாறு அவர் தனது ஆசிரியரிடம் கேட்டார். 2 பெரிய ஆறுகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கார்கி என்ற அர்ப்பணிப்புள்ள மனைவி தனது கணவரை அணுகினார். வாசுதேவா என்ற புத்திசாலி பிராமணர் அவர் சிந்தனையுடன் அமைதியாக அமர்ந்திருந்தார். கவலையால் நிறைந்த அவரது கண்கள், நான் இங்கே செல்வது உன்னை என் பாதுகாவலனாக நம்பியிருப்பதில் நீங்கள் அனைத்து உலக கடமைகளையும் கைவிட்டீர்கள். என்னிடமிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக தோன்றுகிறீர்கள். உங்களைப் போன்ற ஒருவருடன் நான் பிணைக்கப்பட்டிருந்தால் என் விதி என்னவாக இருக்கும்? வாசுதேவரில் அமைதியான முகம் அவரது வார்த்தைகளில் எந்த கசப்பையும் வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவர் பிரபஞ்சத்தின் மர்மங்களை விளக்கத் தொடங்கியதும் அவரது முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை பரவியது. என் அன்பான கார்கி, அவர் கூறினார், அனைத்து செயல்களும் தற்காலிகமானவை மற்றும் வெளிப்புற உதவிகளை சார்ந்தவை. ஞானிகள் கூட மற்றவரின் உதவியுடன் மட்டுமே செயல்களை செய்ய முடியும். செயல்களிலிருந்து சுதந்திரம் என்பது இந்த உலகில் சாத்தியமற்ற கனவு. ஏனெனில் ஒவ்வொரு உயிரினமும் அவர்களின் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. அவர் பேசுகையில் அவரது கண்கள் அவர்களின் சிறிய வீட்டின் எல்லைக்கு அப்பால், மரண புலன்களின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை நோக்கி செல்வது போல் தோன்றியது. ஒவ்வொரு உயிரினத்தின் இதயத்திலும் வெளி உலகத்தால் தொடப்படாத ஆன்மாவின் இருக்கை உள்ளது என்று அவர் தொடர்ந்தார். அங்கேயே பிரம்மா உள்ளார், அனைத்து இருமைகளுக்கும் அப்பாற்பட்டவர். சோமன் மற்றும் அத்தியுடன் அதே போல் புரிதலை தூண்டும் எப்போதும் இருக்கும் சத்தியான வாய்கார்கி கவனமாக கேட்டார். கணவரின் வார்த்தைகளால் அவருடைய ஆர்வம் தூண்டப்பட்டது. வாசுதேவா விளக்கினார், அந்த இருக்கை பெரிய பிராமணர் மற்றும் யோகாவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் உட்பட அனைத்து தேடுபவர்களின் இறுதி இயக்கு. இது நமது புலன்களின் மூலம் உணரக்கூடிய ஒன்றல்ல. தொடவோ பிசிக்கவோ முடியாது. அது மனதின் மூலம் மட்டுமே அணுகக்கூடியது. அவர் பேசுகையில் தானன், அப்பனா, சமனாவியனா மற்றும் உடனா போன்ற வாழ்க்கை சுவாசங்களின் சிக்கலான வலையுடன் பிரபஞ்சமே என்ற ஒரு பாவை அவர்களுக்கு முன்னால் தோன்றியது. இந்த உயிர் சக்திகள் இருப்பின் இதயத்திலிருந்து பாய்ந்தன. அவை ஒவ்வொரு உயிரினத்திலும் நகரும் போது அனைத்து உயிரினங்களையும் உட்டிருந்தன. இந்த வழியில் வாசுதேவா கூறினார், அனைத்து படைப்புகளும் அந்த மைய நெருப்பிலிருந்து எழுகின்றன. அங்கு பிரபஞ்சம் ஒவ்வொரு களத்திலும் புதிதாக கேட்கிறதுகார்கியின் மனதையும் இதயத்தையும் எழுப்புவதாக தோன்றிய பிராமணரின் வார்த்தைகள் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. எல்லாவற்றிலும் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை அவர் கண்டால், வாழ்க்கை மற்றும் மரணத்தில் நிச்சய நடனம் மற்றும் அவர்களின் உலகத்தை ஆட்சி செய்யும் மர்மமான சக்திகள்
அவர் கேட்கும்போது அவருடைய புரிதல் ஆழமடைந்தது. அதனுடன் அவருடைய கணவர் மீதான காதல் மற்றும் அவர் வெளிப்படுத்திய மர்மங்கள் இந்த வழியில் வாசுதேவரின் போதனைகள் அறிவொளிக்கான பாதையை ஒளி செய்தன. கார்கி இப்பின் சிக்கலான வலையின் மீது ஆழ்ந்த பாராட்டை நோக்கி வழிநடத்தியது. மேலும் அவர்கள் சிந்தனையான அமைதியில் ஒன்றாக அமர்ந்தபோது அவர்களின் இதயங்கள் ஒன்றாக துடிக்கின்றன, அனைத்து உயிரினங்களும் இழைக்கப்பட்டுள்ளன என்ற அறப்பட்ட புரிதலால் ஒன்றுபட்டுள்ளன. மேலும் இறுதி உண்மை மரண புரிதலுக்கு அப்பாற்பட்டது. ஒரு அமைதியான சூழலில் ஒரு பிராமணர் தனது மனைவியுடன் உட்கார்ந்து இருப்பின் மர்மங்களை பற்றி ஆழமான விவாதத்தில் ஈடுபட்டார். பிராமணர் ஒரு பண்டைய கதையை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். பிரபஞ்சம் 10 புனித நெருப்புகளால் நிர்வகிக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும் மனித அனுபவத்தின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. இந்த நெருப்புகள் மனதிலால் எரியூட்டப்பட்டன. அவை கசப்பாக செயல்பட்டன. அறிவு மற்றும் புரிதலின் வணக்கங்களை தீப்பிழம்புகளில் ஊற்றின. பிராமணனின் மனைவி அந்த கதையை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு அந்த கதையை கேட்க ஆவலாக இருந்தது. ஏன் இந்த வார்த்தை அல்லது வேதம் மனதிற்கு முன்தோன்றியல் என்றும் பிராணன் உயிர் சக்தி கனவில்லாத உறக்கத்தில் சுதந்திரமாக செயற்படுவது எப்படி சாத்தியம் என்றும் அவள் கேட்டாள். பிராமணர் இந்த கேள்விகளை சிந்தித்தார். அவர் பண்டைய ஞானத்திலிருந்து வழிகாட்டுதலை தேடும் போது அவரது கண்கள் மூடப்பட்டன. அவர் கண்களை திறந்தபோது அவரது முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை பரவியது. வார்த்தைகளுக்கும் மனதுக்கும் இடையிலான ஒரு உரையாடலை அவர் நினைவு கூறத் தொடங்கினார். அவர் ஒரு காலத்தில் பொருளில் ஆன்மாவை அணுகி அவற்றின் ஒப்பீட்டு முக்கியத்துவத்தை பற்றி தெளிவுபடுத்தினார். ஆன்மா மனதை உயர்ந்தது என்று அறிவித்தது, ஏனெனில் அது பற்றுதல் இல்லாமல் உலகத்தை உணரும் திறன் கொண்டது. வார்த்தை இந்த புரிதலுக்கு அடிபணிந்தது. அதன் சொந்த தாழ்வு மனப்பான்மையை ஒப்புக்கொண்டது. அவர் தனது கதையை தொடர்ந்தபோது பிராமணரின் மனைவி மிகுந்த கவனத்துடன் கேட்டார். அவர் 2 மனங்களை பற்றி பேசினார். ஒன்று அசையும் மற்றும் தீவிரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மற்றொன்று அசையும் மற்றும் வெளி உலகத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. பிராமணர் அசையும் மனம் உயர்ந்தது என்று கூறினார், ஏனெனில் அது பல்வேறு வடிவங்களில் வெளிப்படும். எழுத்து அல்லது குரல் விவாதம் தொடங்கிய போது பிராமணனின் மனைவி பிராணனுக்கும் அபானாவுக்கும் உயிர் சக்தி மற்றும் உயிர் மூச்சு இடையில் வாழ்ந்த தெய்வ வார்த்தை பற்றி கேட்டார். அவள் ஒரு முறை பிராணனிடமிருந்து பிரிந்து பிரஜாபதியிடம் தப்பி ஓடினாள், ஆனால் இறுதியில் உயிர் சக்தியால் மீட்டெடுக்கப்பட்டது. பிராமணர் வார்த்தை 2 வடிவங்களில் பாய்ந்தது என்று விளக்கினார். ஒன்று உச்சரிப்புடன், மற்றொன்று இல்லாமல் பிந்தையது. உயர்ந்தது ஏனெனில் அது மாறுபட்ட அர்த்தங்களை அளித்தது மற்றும் நித்திய விடுதலை பற்றி பேசுகிறது. பிராமணனின் மனைவி இருப்பின் மர்மங்களை பற்றி மேலும் முன்னறிவை தேடினாள். பேச தூண்டப்பட்டாலும் எந்த வார்த்தைகளையும் கொண்டு வர முடியாத போது தேவி வார்த்தை என்ன சொன்னது என்று அவள் கேட்டார். பிராமணர் தெரிந்தே புன்னகைத்தார். அவரது கண்கள் பண்டைய ஞானத்தால் ஒளிரும் ஒரு அமைதியான தொனியில் பிணனால் உடலில் வார்த்தை எவ்வாறு உருவாக்கப்பட்டது, பின்னர் உதனாவாறு மாற்றப்பட்டு உடலிலிருந்து வெளியேறியது, அனைத்து பகுதிகளையும் மூடியது என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் பேசும்போது காற்று வேறொரு உலக ஆற்றலால் அடர்த்தியாக தோன்றியது. யதார்த்தத்தின் துணி வெளிப்படுத்தப்படுவது போல் இருந்தது. பிராமணனின் மனைவி பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடன் பகிர்ந்து கொண்ட ரகசியங்களால் அவருடைய மனம் விரிவடைந்தது. இந்த புனிதமான இடத்தில் சுயத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான எல்லைகள் கலைந்து வார்த்தைகளையும் கருத்தாக்கங்களையும் மீறிய ஆழமான ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை வெளிப்படுத்தியது. விவாத முடிவுக்கு வந்தவுடன் தம்பதியினர் அமைதியாக அமர்ந்தனர். அவர்களின் இதயங்கள் இருப்பின் மர்மத்தால் நிரம்பின. ஒரு அமைதியான சூழலில் ஒரு பிராமணர் தனது மனைவி மத்தியில் உட்கார்ந்து மூக்கு, கண், நாக்கு, தோல், காது, மனம் மற்றும் புரிதலாகிய 7 தியாக பூசாரிகளின் பண்டைய கதையை பகிர்ந்து கொண்டார். நுட்பமான இடத்தில் வசிக்கும் இந்த பூசாரிகள் ஒருவருக்கொருவர் இருப்பதை அறியாமல் இருந்தனர். இந்த கருத்தால் ஆர்வமடைந்த பிராமணரின் மனைவி இந்த பூசாரிகள் ஒருவருக்கொருவர் உணராமல் எப்படி இணைந்து வாழ முடியும் என்று கேட்டார். அறியாமை என்பது ஒரு பொருளின் புலங்களை பற்றிய அறிவில் பற்றாக்குறை என்றும், அறிவு என்பது அதே புலங்களை பற்றிய புரிதல் என்றும் பிராமணர் விளக்கினார்.
ஒவ்வொரு பூசாரியும் மற்றவர்களின் பண்புகளை புரிந்து கொள்ள தவறிவிட்டதாக அவர் வெளிப்படுத்தினார். மூக்கு மட்டுமே வாசனையை உணர முடியும், கண் மட்டுமே வண்ணங்களை காண முடியும், தோல் மட்டுமே தொடுதலில் உணர்வுகளை உணர முடியும், காது மட்டுமே ஒலிகளை கேட்க முடியும், மனம் மட்டுமே சந்தேகத்தை புரிந்து கொள்ள முடியும், புரிதல் மட்டுமே அறிவில் உறுதியை புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் அவற்றின் வரம்புகள் இருந்த போதிலும் ஒவ்வொரு பாதிரியாரும் செயல்பட ஒருவருக்கொருவர் நம்பியிருப்பதை ஒப்புக்கொண்டனர். பிராமணரின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது மனமே மற்ற எல்லா பூசாரிகள் மீதும் தனது மேலாதிக்கத்தை வலியுறுத்தியது. நான் இல்லாமல் அது அறிவித்தது. மூக்கால் வாசனை செய்ய முடியாது, நாக்கால் சுவைக்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. அவை அனைத்திலும் நித்தியமான மற்றும் முதன்மையான உறுப்பு என்று மனம் கூறியது. அவற்றின் இருப்புக்கு இன்றியமையாதது. இருப்பினும் புலன்கள் மனதின் பெருமையை மறுத்தன. அவை உண்மையிலேயே தேவையற்றவை என்றால் அவை ஏன் தொடர்ந்து இருந்தன என்று அவர்கள் வாதித்தனர். உயிரினங்கள் தங்களை சுற்றியுள்ள உலகத்தை உணர ஏன் அவற்றை நம்பியிருந்தன. மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் அதன் மூக்கால் வண்ணங்களை பிடிக்கவோ அல்லது அதன் கண்ணால் சுவைக்கவோ அவர்கள் சவால் விடுத்தனர். பலவீனமானவர்களுக்கு மட்டுமே விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் தேவை என்று புலன்கள் கூறின. சக்தி வாய்ந்தவர்கள் அல்லமனதுக்கும் புலன்களுக்கும் இடையிலான விவாதம் தொடங்கிய போது பிராமணரின் மனைவி கவனமாக கேட்டார். புலன்கள் எவ்வாறு செயல்பட ஒருவருக்கொருவர் நம்பியிருந்தன என்பதை அவர் கண்டாள். இருப்பினும் ஒவ்வொன்றும் மற்றவர்களின் பண்புகளை பற்றி அறியவில்லை. இந்த பண்டைய கதையில் தனக்குள்ளும் தன்னை சுற்றியுள்ள உலகத்திற்கும் இடையிலான சிக்கலான உறவுகளில் பிரதிபலிப்பை கண்டார். புலன்கள் இல்லாமல் எந்த உணர்வும் மகிழ்ச்சியும் மனதிற்கு வர முடியாது என்று கூறி பிராமணர் தனது கதையை முடித்தார். ஏனெனில் அவை பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு அமைதியான மற்றும் அமைதியான சூழலில் பிராமணர் தனது மனைவியுடன் உட்கார்ந்து வாழ்க்கையின் மர்மங்களை பற்றி ஆழமான உரையாடலில் ஈடுபட்டார். பிராமணரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. கேக் பாரை உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பகுதிக்கு அழைத்து சென்றன. இது தொடர்பாக அவர் கூறினார். ஆசீர்வதிக்கப்பட்ட தென்னே 5 தியாகம் செய்யும் பூசாரிகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதற்கான பண்டைய கதையை மேற்கோள் காட்டுகிறது. அவரது மனைவி கவனமாக கேட்டால் அவருடைய கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. இயற்கையாகவே 7 தியாக பூசாரிகள் இருப்பதே எனது முந்தைய நம்பிக்கை என்று அவள் சொன்னாள். பிராமணர் புன்னகைத்தார். அவரது கண்கள் பொழுதுபோக்குடன் மின்னின. உண்மையில் தியாகம் செய்யும் பூசாரிகளில் 5 பேர் எப்படி இருக்கிறார்கள் என்பது பற்றிய பெரிய கொள்கையை எனக்கு அறிவிக்கட்டும். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களின் உரையாடலில் ஒரு நுட்பமான மாற்றம் ஏற்பட்டது. காற்று அதன் மென்மையான மூச்சில் பண்டைய ஞானத்தின் கிசுரிசுக்களை சுமந்து அவர்களின் காதுகளின் ரகசியங்களை கிசுரிசுக்கத் தொடங்கியது. பிராணனால் தாங்கப்பட்ட காற்று பின்னர் அபானாவில் பிறக்கிறது என்று பிராமணர் தொடர்ந்தார். அபானாவில் தாங்கப்பட்ட காற்று பின்னர் வியனாவாக உருவாகிறது. வியனாவால் தாங்கப்பட்ட காற்று பின்னர் உதனாவாக உருவாகிறது. உதனாவில் தாங்கப்பட்ட காற்று பின்னர் சமனாவாக உருவாக்கப்படுகிறது. பிராமணனின் மனைவி இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொண்டார். பண்டைய நாட்களில் அந்த நல்ல மனிதர்கள் முதல் பிறந்த பேரனிடம் கேட்டார்கள் என்று அவள் சொன்னாள். அவருடைய குரல் ஒரு கிசுரிசுக்கிற்கு சற்று மேலே இருந்தது. பிராமணன் தலை சாய்த்து கண்களை மரியாதையுடன் மூடிக்கொண்டான். எங்களில் யார் முதன்மையானவர் என்று நீ சொல்கிறாயா? அவனே யாரை நீ குறிக்கப் போகிறாய்? எங்கள் தலைவனாக இருப்பார். பண்டைய முனிவர்களின் குரல்களை அதன் மூச்சில் சுமந்து கொண்டு காற்று அதன் இரகசியங்களை தொடர்ந்து கிசுகிசுத்துக் கொண்டே இருந்தது. அவர் அழிந்த பிறகு உயிரினங்களின் உடல்களில் அனைத்து சுவாசங்களும் அழிந்துவிட்டன என்று பிராமணர் கூறினார். அவரது கோல் நிலப்பரப்பில் பாயும் மென்மையான நீரோட்டம் கொண்டது. அவை நகர்ந்த உடல் உண்மையில் உங்களில் முதன்மையானவர். நீங்கள் விரும்பும் இடத்திற்கு நீங்கள் செல்கிறீர்களா? படைப்பின் மூச்சிலிருந்து பிறக்கும் காற்றான பிராணன் முதலில் பேசியது. நான் அழிந்த பிறகு உயிரினங்களின் உடல்களில் உள்ள அனைத்து மூச்சுகளும் அழிந்துவிட்டன என்று அது கூறியது. நான் நகர்ந்தவுடன் அவை மீண்டும் ஒரு முறை நகர்கின்றன. நான் எனவே முதன்மையானவன். ஒரு மென்மையான பெருமுச்சுடன் பிராணன்
அழிவுக்கு சென்றார். காலை சூரியனைப் போல மீண்டும் எழுந்தார். ஆனால் சமனாவும் உதனாவும் பிரணனின் கூற்றை எதிர்த்தனர். அவர்களின் குரல்கள் மென்மையான உச்சத்தில் உயர்ந்தன. நாங்கள் செய்வது போல் நீ இங்கு வாழவில்லை, இதையெல்லாம் ஊடுருவி செல்கிறாய் என்று அவர்கள் கூறினர். ஓ பிள்ளனே, நீ எங்களில் முதன்மையானவன் அல்ல. எனவே விவாதம் தொடர்ந்தது. ஒவ்வொரு காற்றும் அதன் சொந்த மேலாதிக்கத்தை வாரிடுகிறது. அவனா அடுத்து மென்மையான கற்களின் மீது ஒரு மென்மையான சித்தோடை உணுமுக்குவது போல் குரல் கொடுத்தது. நான் அழிந்துவிட்டால் உயிரினங்களில் உடல்களில் உள்ள அனைத்து உயிர் காற்றும் அழிந்துவிடும் என்று அது கூறியது. ஒரு அமைதியான காட்டில் 2 ஞானிகள் சிந்தனையான அமைதியில் அமர்ந்தனர். கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றாக இணைத்து கொண்ட மதிப்பிற்குரிய ரிஷி தேவமாதார் இருப்பின் மர்மங்களை பற்றிய ஆழமான புரிதலுக்கு புகழ்பெற்ற முனிவரான நாரதரின் வருகைக்காக காத்திருந்தார். சூரியன் வானத்தில் மேலே ஏறிய போது, காட்டின் தரையில் ஏள்களை வீசிய போது நாரதர் வந்தார். அவரது காலடியில் இலைகளின் மென்மையான சலசலப்பால் அவரது இருப்பு அறிவிக்கப்பட்டது. ஒரு கண்ணியமான வில்லுடன் அவர் தேவமாதாவின் அருகில் உட்கார்ந்து அவர்களின் உரையாடலை தொடங்கினார். அரின்சை என்று கேட்ட தேவமாதா, பிறக்கும் தருணத்தில் ஒரு உயிரினத்தில் முதலில் விழித்தெழுவது என்ன? அது பிராணனா? அவனா சமனாவியானா அல்லது உடானா? அவரது வார்த்தைகள் ஒரு கேள்விக்குறியாக காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. நாரதரை தனது ஞானத்தை பகிர்ந்து கொள்ள அழைத்தன. நாரதரில் கண்கள் நுண்ணறிவால் பிரகாசித்தன. அவர் பதிலளித்தார். முதலில் எழுவது தன்னை தவிர வேறு விஷயம். வாழ்க்கையை காற்று இணைக்கப்பட்டு இணக்கமாக செயல்படுகின்றன. அவை குறுக்கே மேல் நோக்கி மற்றும் கீழோக்கி நகர்கின்றன. அவரது குரல் ஒரு மென்மையான நீரோட்டம் போன்றது. அவரது அறிவின் நுணுக்கங்களை வெளிப்படுத்த சிரமமின்றி பாய்கிறது. தேவமாதாவின் ஆர்வம் தூண்டப்பட்டது. அவர் மேலும் விளக்கத்திற்காக நாரதரை வற்புறுத்தினார். எந்த உயிர்காற்று மூலம் ஒரு உயிரினம் உருவாகிறது? அவற்றில் யார் முதலில் வருகிறார்? அவரது வார்த்தைகள் உலகத்தின் மறைப்புக்கு அப்பாற்பட்ட மர்மங்களை புரிந்து கொள்ள ஆர்வத்துடன் இருந்த நாரதர் தனது கதையை நெசவு செய்ய தொடங்கியதும் அவரது வெளிப்பாடு சிந்தனைக்குரியதாக மாறியது. சல்லல்பம் அல்லது ஆசை இன்பம் எழுகிறது. அது ஒளி, சுவை மற்றும் நிறம் ஆகியவற்றிலிருந்தும் வெளிப்படுகிறது. இந்த இரத்தத்துடன் இணைந்தால் முதலில் பிராணனை எழுப்புகிறது. விந்து பிராணனால் மாற்றியமைக்கப்படும் போது அவனா வெளியே பாய்கிறது. ஆண் மற்றும் பெண் ஆற்றல்களின் சங்கமத்திலிருந்தும் சுவையிலிருந்தும் இன்பம் எழுகிறது. அவரது வார்த்தைகள் எதிர் சக்திகளுக்கு இடையிலான சிக்கலான நடனத்தில் தெளிவான படத்தை வரைந்த நாரதர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஒரு அமைதியான ஏரியில் ஓடும் நதியைப் போல மாறின. இது உதனாவின் வடிவம். மேலோக்கி நகரும் வாழ்க்கை காட்டு புதிய வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். இரத்தமும் ஒன்றிணைவதைப் போலவே சங்கமத்திலிருந்து இன்பம் பிறக்கிறது. ஆசை மாதவிடாய் ஓட்டத்தை உருவாக்குகிறது. அதே நேரத்தில் சமானாவும் வியனாவும் எதிர் சக்திகளுக்கு இடையில் சமநிலையை உருவாக்க இணக்கமாக செய்யப்படுகிறார்கள். தேவமாதா கவனமாக கேட்டார். அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட மர்மங்களை பற்றிய ஆழமான புரிதலுடன் அவரது கண்கள் பிரகாசித்தன. நாரதர் தொடர்ந்தார். அக்னி அல்லது நெருப்பு அனைத்து தெய்வங்களின் உருவகமாக இருந்தாலும் வாழ்க்கை காற்று ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் ஒன்றோடொன்று சார்ந்துள்ளன என்பது வேதத்தின் போதலையாகும். சூரியன் அடிவானத்தை நோக்கி இறங்கத் தொடங்கிய போது காட்டு பகுதியின் குறுக்கே ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்திய தேவமாதா மரியாதையுடன் நாரதரை நோக்கி திரும்பினார். உங்கள் வார்த்தைகள் எனக்கு மர்மங்களை ஒளிர செய்துள்ளன என்று அவர் கூறினார். ஒரு அமைதியான மற்றும் பண்டைய சூழலில் ஒரு பிராமணர் ஒரு அர்ப்பணிப்புள்ள பெண்ணுடன் அமர்ந்தார். சதுர்தோத்ரா தியாகத்தின் ஆழமான மர்மங்களை அவருடன் பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார். அவர் தனது கதையை தொடங்கும் போது தூபத்தின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பியது. சதுர்தோத்ரா காலமற்ற தன்மையில் வேரூன்றிய ஒரு நிறுவனம், ஒரு ஆண்ட நடனம். இதில் 4 புனித போசாரிகள் முகவர் கருவி செயல் மற்றும் விடுதலை பிரபஞ்சத்தை மறைக்க ஒன்றாக நெசவு செய்கிறார்கள். இந்த பூசாரிகள் வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இருப்பின் கட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள்.
அவர் பேசும்போது மூக்கு, நாக்கு, கண், தோல், காது, மனம் மற்றும் புரிதல் ஆகிய 7 புலன்களை விவரிக்கும் போது அவரது கண்கள் மரியாதையுடன் பிரகாசித்தன. இந்த புலன்கள் வாசனை, சுவை, நிறம், ஒளி, தொடுதல், மனதின் பொருள்கள் மற்றும் புரிதலின் பொருள்கள் ஆகிய குணங்களைப் பற்றிய அறிவிலிருந்து பிறக்கின்றன என்று அவர் விளக்கினார். அவை செயலின் சந்ததிகள். அவற்றை சுற்றியுள்ள உலகத்தை அனுபவிப்பதே அவற்றின் நோக்கம். இந்த புலன்கள் அவற்றின் குணங்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை அவர் விவரித்தபோது, பிராமணரின் வார்த்தைகள் ஒரு அற்புதமான ஓவியத்தை நகர்த்தின. வாசனை நறுமணத்தை உணர்கிறது, சுவைகளை அனுபவிக்கிறது, பார்வை வண்ணங்களை பார்க்கிறது, கேட்பது ஒலிகளை பிடிக்கிறது, தொடுதல் அமைப்புகளை உணர்கிறது. ஒவ்வொரு உணர்வும் அதன் தனித்துவமான யதார்த்தத்தை அனுபவிக்கிறது. இருப்பினும் அவை அனைத்தும் பெரிய முழுமையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. அவர் நின்றார். அவரது பார்வை ஆன்மாவின் ஆழங்களை பார்ப்பது போல் உள்நோக்கி திரும்பியது. பின்னர், ஆன்மா உள்ளது குணங்களால் பாதிக்கப்படாதவர், இருப்பின் சுமைகளால் கட்டுப்படுத்தப்படாதவர். இது விடுதலையின் ஆதாரமாகும். இது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலையை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது. பிராமணர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் புனிதமான மற்றும் தூய்மையற்றவர்கள் இணக்கமாக வாழ்ந்த ஒரு உலகத்தின் உருவங்களை உருவகப்படுத்தின. பிரபஞ்சத்தின் மர்மங்களை கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டவர்கள் சதுர்வோத்த தியாரத்தில் எவ்வாறு பங்கேற்கிறார்கள் என்பதை அவர் விளக்கினார். அவர்களில் புலன்களும் குணங்களும் அந்த ஒழுங்குடன் ஒத்து போகின்றன. ஆனால் கற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி என்னதென்று அவர் ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு குரலில் கேட்டார். எல்லாம் தங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று நம்பும் நுணுக்க உணர்வால் அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். அவர்கள் கவனக்குறைவு இல்லாமல் உணவை விழுங்குகிறார்கள். உணவை மட்டுமல்ல, அவர்களின் சொந்த சாரத்தையும் அழிக்கின்றன. கருணை மற்றும் புரிதல் நிறைந்த பிராமணரின் கண்கள் அந்த பெண்ணின் மீது மூடப்பட்டிருந்தன. இருப்பினும் அறிவையும் ஞானத்தையும் பெற்றவர்களுக்கு சதுர்வோத்த தியாகம் என்பது சுய கண்டுபிடிப்பின் ஒரு பயணமாகும். இது அவர்கள் புலன்களின் வரம்புகளை மீறியும் தங்களுக்குள் உள்ள தெய்வீகத்துடன் இணைவதற்கும் கற்றுக்கொள்ளும் ஒரு பாதையாகும். அவர் தனது கதையை முடிக்கும்போது பிராமணரின் குரல் மரியாதையுடன் உயர்ந்தது. யோகா தியாகம் என்பது விடுதலையை தேடுபவர்களுக்கு ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும். அறிவின் நீருற்று அதன் ஆதாரமாகும். வாழ்க்கையின் சுவாசம் பிராணன் அதன் ஸ்தோத்திரம், துறவு அதன் தட்சிணம், உணர்வு, மனம் மற்றும் புரிதல் பிரம்மா, ஆபாரியு மற்றும் உட்கார்கின்றன. சிந்தனையின் அமைதியான தருணத்தில் பிராமணர் பிரபஞ்சத்தின் மர்மங்களைப் பற்றி பேசத் தொடங்கினார். ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார் என்று அவர் கூறினார். அவரது குரல் நம்பிக்கையால் நிரம்பியுள்ளது. அவர் நம் இதயங்களில் வசிக்கிறார். ஒவ்வொரு அடியிலும் நமக்கு வழிகாட்டுகிறார். அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்வேன். அவர் பேசும்போது பிராமணரின் கண்கள் ஒரு ஆழமான உண்மையை நினைப்பது போல் உள்நோக்கி பார்ப்பது போல் தோன்றியது. அவரால் தூண்டப்பட்டு நான் திசையில் நகர்கிறேன். கீழ்நோக்கி ஆயும் நீயைப் போல என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் கேட்பவர்களின் மனதில் ஒரு தெளிவான படத்தை வரைகின்றன. அவை பிரபஞ்சத்தின் இயக்கத்தை காண்பது போல் இருந்தது. பிராமணனின் எண்ணங்கள் ஒவ்வொரு தனிநபருக்கும் உள்ள தெய்வீக இருப்பில் மற்றொரு அம்சமான போதகரை நோக்கி திரும்பின. ஒரு போதகர் இருக்கிறார் என்று அவர் அறிவித்தார். அவர் நம் இதயங்களில் வசிக்கிறார். ஞானத்தையும் புரிதலையும் நோக்கி வழிநடத்துகிறார். பிராமணரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. கேட்பவர்களின் ஆன்மாவை அமைதிப்படுத்தல் அவர் பேசுகையில் பிராமணனின் பார்வை ஒவ்வொரு நபருக்கும் உள்ள தெய்வீகத்தின் மற்றொரு அம்சமான உறவினரை நோக்கி நகர்ந்தது. அவரால் அறிவுறுத்தப்பட்ட பிராமணர், நாம் நமது சொந்த உண்மையான இயல்புடன் இணைக்கப்படுகிறோம். 7 முனிவர்களும் வானத்தில் பிரகாசமாக பிரகாசிக்கிறார்கள் என்று கூறினார். உருவம் மூச்சடைக்கக்கூடியதாக இருந்தது. ஒளி மற்றும் ஞானத்தின் நூல்களால் நெய்யப்பட்ட ஒரு வான திரைச்சிலை. பிராமணனின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல தொடர்ந்து பாய்ந்து அறியாமையை அகற்றி அடிமைத்தனத்திலிருந்து நம்மை பிடிவிக்கும் சக்தியை வெளிப்படுத்துகின்றன. சரியான வாழ்க்கை முறையின் கீழ் அந்த பயிற்றுவிப்பாளருடன் வாழ்ந்த பிறகு அவர் கூறினார், சக்தா,
அனைத்து உலகங்களின் இறையாண்மையையும் அடைந்தார். அந்த உருவம் பமிக்க வைத்தது ஒரு பெரிய மன்னர் தனது சரியான சிம்மாசனத்தில் ஏறினார். ஆனால் ஒவ்வொரு தனிநபருக்கும் தெய்வீக இருப்பின் மற்றொரு அம்சமும் இருந்தது. ஒரு எதிரி இருக்கார் என்று பிராமணர் அறிவித்தார். அவர் நம் இதயங்களில் வசிக்கிறார். இருளையும் அறியாமையையும் நோக்கி நம்மை தூண்டுகிறார். அவரது வார்த்தைகள் ஒரு அப்பட்டமான படத்தை வரைந்தன. ஒரு நிழல் உருவம் உள்ளே பதுங்கி நம்மை தவறாக வழியடத்த முயல்கிறது. வைனும் கூட இந்த இருந்த சக்தியை கூட மாற்ற முடியும். ஏனென்றால் பிராமணர் கூறியிருப்போர் அந்த போதகர் அறிவுறுத்தியபடி உலகில் உள்ள அனைத்து பாம்புகளும் எப்போதும் விரோத உணர்வுகளால் தாங்கப்படுகின்றன. அந்த உருவம் அதிர்ச்சியூட்டும் மற்றும் கசப்பானதாக இருந்தது. ஒரு காலத்தில் வெறுப்பால் நுகரப்பட்ட உயிரினங்கள் இப்போது அவற்றில் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டுள்ளன. எல்லா உயிரினங்களுக்கும் இறைவன், பாம்புகள், தெய்வங்கள் மற்றும் முனிவர்களின் போதனைகளை பற்றிய கதை பழமையானது. ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் தேடி அவர்கள் அவரை சுற்றி கூடினர். எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பவை அறிவிக்கப்படட்டும் என்று அவர்கள் ஒற்றுமையாக கேட்டனர். புனிதமானவர் ஓம் என்ற ஒற்றை வார்த்தையுடன் பதிலளித்தார். இதற்கு உடனடி மற்றும் மாறுபட்ட எதிர்வினை இருந்தது. பாம்புகள் வெவ்வேறு திசைகளில் ஓடின. அவற்றின் இயல்பு அவற்றை கடிப்பதற்கும் அடிப்பதற்கும் வழிவகுத்தது. அசுரர்கள் பெருமையுடனும் ஆடம்பரத்துடனும் நுகரப்பட்டனர். அதே நேரத்தில் தெய்வங்கள் பரிசுகள் மூலம் சமாதானப்படுத்த முயன்றன. இருப்பினும் பெரிய முனிவர்கள் உள்நோக்கி திரும்பி தேடினர். ஆபத்து மற்றும் நிச்சயமற்ற தன்மை நிறைந்த உலகில் ஒரு புத்திசாலி பிராமணர் மன்னிக்க முடியாத நிலப்பரப்பின் வீண்பில் நின்றார். அவரது கால்களுக்கு கீழே உள்ள நிலம் துரோகமானது. அங்கு துக்கமும் மகிழ்ச்சியும் எதிர் சக்திகளைப் போல மல்யுத்தம் செய்கின்றன. மேலும் ஒவ்வொரு நிழலிலும் மாரியும் நோயும் பதுங்கியுள்ளன. இருப்பிலும் அவர் இந்த ஆபத்தான நிலப்பரப்பை கடந்து பிராமண காட்டின் பரந்த பகுதிக்குள் நுழைந்ததாக அறிவித்தார். அவரது மனைவி மிகுந்த ஆர்வமுள்ள ஒரு பெண் கேள்விகளுடன் அவரை அணுகினார். இந்த அற்புதமான இடம் எங்கே அன்பே என்று அவர் கேட்டார். அதன் மரங்கள் என்ன? அதன் ஆறுகள், அதன் மலைகள் மற்றும் மலைகள் அவர்களுக்கு முன்னால் இருந்த காட்டை விவரிக்கத் தொடங்கிய போது பிராமணையின் கண்கள் பிரகாசித்தன. அதிலிருந்து தனித்தனியாக எதுவும் இல்லை என்று அவர் கூறினார். அதை விட மகிழ்ச்சியான விஷயம் எதுவுமில்லை. அதிலிருந்து பிரிக்கப்படாதது எதுவுமில்லை. அதைவிட வேதனையான விஷயம் எதுவுமில்லை. அவர் பேசும்போது அவரது வார்த்தைகள் அவர்களின் மனதில் தெளிவான உருவங்களை உருவாக்கின. அந்த காடு ஒரு மூச்சடைக்கக்கூடிய அழகின் சாம்ராஜ்யமாக இருந்தது. அங்கு 7 கம்பீரமான மரங்கள் உயரமாக இருந்தன. அவற்றின் கிளைகள் 5 வண்ண மலர்கள் மற்றும் நகைகளைப் போல பிரகாசிக்கும் பழங்களால் கனமாக இருந்தன. 7 ஆறுகள் காட்டில் பாய்ந்தன. ஒவ்வொன்றும் பிரம்மாவிடமிருந்து திறந்த தண்ணீரை கொண்டிருந்தன. இந்த பிரகாசத்தின் மத்தியில் 7 துறவிகள் நின்றன. ஒவ்வொன்றும் அறிவொளியை தேடுபவர்களுக்கு ஒரு சரணாலயங்களில் விருந்தினர்கள் இங்கு வசிக்கின்றனர். அவற்றை தேடுவோருக்கு யோகா செறிவு மற்றும் துவக்கத்தின் 7 வடிவங்கள் கிடைக்கின்றன என்று காமனர் கூறினார். வாசனையும் நிறமும் கொண்ட பூக்கள் மற்றும் பழங்களின் இனிப்பு வாசனையால் காற்று நிரம்பியது. மேலும் இந்த காட்டின் மையத்தில் நல்ல நோக்கங்களால் எரியூட்டப்பட்டு புனித பிராமணருடன் இணைக்கப்பட்ட ஒரு நெருப்பு இருந்தது. அவர் பேசுகையில் பிராமணரின் வார்த்தைகள் அவரது மனைவியையும் தன்னையும் உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நாட்டிற்கு அழைத்து செல்வதாக தோன்றியது. காடுகளுக்குள் பல்வேறு இடங்களில் விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்ட பெரிய முனிவர்களை அவர்கள் கண்டனர். அவர்களின் இருப்பு வேறொரு உலக ஆற்றலுடன் காற்றை ஊடுருவிக் கொண்டிருந்தது. மேலும் இந்த ஞானிகள் வணங்கப்பட்டு கடந்து செல்லும்போது மற்றொரு காடு வெளிப்பட்டது. ஒரு பிரகாசமான ஆபரணத்தைப் போல பிரகாசித்தது. இந்த 2வது காட்டில் புத்திசாலித்தனம் உயரமான மரமாக இருந்தது. அதன் கிளைகள் விடுதலையின் கனிகளால் கனமாக இருந்தன. அமைதி அதன் நிழலால் இருந்தது.
அங்கு அறிவு ஓய்வெடுக்கிறது மற்றும் மனநிறைவு ஒரு நதியைப் போல பாய்கிறது. சேததா அனைத்தையும் பார்க்கும் சுயம் அதன் மையத்தில் சூரியனைப் போல பிரகாசித்தது. 7 பெண்கள் இங்கு வசித்து வந்தனர். அவர்களின் முகங்கள் மரியாதையுடன் கீழ்நோக்கி திரும்பின. அவர்களின் பிரகாசம் அறிவொளிக்கான பாதையை ஒளி செய்கிறது. பிராமணரின் வார்த்தைகள் அவர்களை சுற்றி ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தியதால் அவரது மனைவி மேலும் கேள்விகளை கேட்கவில்லை. மாறாக இந்த புனித சாம்ராஜ்யத்திற்குள் வசித்து வந்த 7 முனிவர்களைப் பற்றி அவர் பேசும்போது அவன் மிகுந்த கவனத்துடன் கேட்டாள். துறவி வெற்றியுடன் முடிசூட்டப்பட்டு அவர்களில் தங்கள் மனைவிகளுடன் வசித்தர். மகிமை, பிரகாசம், மகத்துவம், அறிவொளி, வெற்றி, பரிபூரணம் மற்றும் ஆற்றல் இந்த 7 குணங்களும் கதிர்களைப் போல அவர்களின் வீழ்த்தெழுதலில் தொடர்கிற ஒரு அமைதியான சூழலில் ஒரு புத்திசாலி பிராமணர் தனது மதிப்புமிக்க விருந்தினரான ஆபரியுடன் தனது ஆழமான புரிதலை பகிர்ந்து கொண்டார். பிராமணர் இருப்பின் இயல்பை பற்றி பேசத் தொடங்கினார். நான் நறுமணங்களை மணக்கவில்லை, சுவைகளை நான் உணரவில்லை, வண்ணங்களை காணவில்லை, நான் தொடவில்லை, மாறுபட்ட ஒளிகளை கேட்கவில்லை. அவர் விளக்கினார். இயற்கையே சில பொருட்களை விரும்புகிறது, மற்றவர்களை வெறுக்கிறது. மேலும் இந்த அடிப்படை சக்தியிலிருந்து ஆசையும் வெறுப்பும் எழுகிறது. பிராமணர் உலக ஆசைகளுடனான பிழைப்பை மீறியதாக வெளிப்படுத்தினார். தாமரை இலை தண்ணீரின் துளிகளால் கலங்கப்படாமல் உள்ளது போல அவர்கள் உரையாடி கொண்டிருந்த போது ஒரு தியாக விழாவின் போது ஒரு ஆபரியு அவர்களை அணுகினார். அங்கு ஒரு ஆடு தண்ணீரால் தெளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அருகில் அமர்ந்திருந்த ஒரு எதி அந்த காட்சியை கவனித்து ஆபரியுவிடம் மறுப்புடன் இது வாழ்க்கையின் அழிவு. ஆபரியு அமைதியாக பதிலளித்தார். இந்த ஆடு அழிக்கப்படாது. பூமியில் உள்ள இந்த விலங்கின் அந்த பகுதி தண்ணீரால் பிறந்த அந்த பகுதி தண்ணீரில் நுழையும். அவரது கண் சூரியனுக்குள் நுழையும். அவரது காது அடிவானத்தின் வெவ்வேறு புள்ளிகளுக்குள் நுழையும். எதி பதிலளித்தார். அவரது உயிர்காற்றுடன் இந்த பிரிவிலையில் ஆடுக்கு இவ்வளவு நல்லதை நீங்கள் கண்டால் இந்த தியாகம் ஆடுகளுக்கானது. அதற்கு உங்களுக்கு என்ன தேவையா? வரிவின் வார்த்தைகள் பிராமணருக்கும் யாதிக்கும் இடையே ஒரு உயிரோட்டமான விவாதத்தை தூண்டு. யாகத்தின் போது ஆடுகளின் உயிர் சக்தி உண்மையில் விடுவிக்கப்பட்டிருந்தால் ஆபரியு ஏன் சடங்கில் பங்கேற்க வேண்டும் என்று எரிவாரிட்டார். அனைத்து உயிரினங்களையும் மதித்து கொடுமையிலிருந்து விலகியிருப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். எதி தொடர்ந்து பேசுகையில் பிராமணர் கவனமாக கேட்டார். கொடுமையிலிருந்து விலகி இருப்பது அனைத்து தெய்வங்களிலும் முதன்மையானது. இது பெரியவர்களின் போதனையாகும். இது முன்மொழிவு என்று எங்களுக்கு தெரியும். அதாவது உயிரினங்களின் படுகொலை இல்லை. எவ்வாறாயினும் ஆபரியு நம்ப முடியாதவராக இருந்து பதிலளித்தார். பூமியைச் சேர்ந்த வாசனையின் பண்புகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். ஒளிரும் உடல்களை சேர்ந்த வண்ணங்களை நீங்கள் காண்கிறீர்கள். விண்வெளியில் ஆற்றில் தோற்றத்தை கொண்ட ஒளிகளை நீங்கள் கேட்கிறீர்கள். ஜாதியின் செயல்கள் அவரது வார்த்தைகளுக்கு முரணானவை நீங்கள் அவர் சுட்டிக்காட்டினார். ஆன்மாவின் பட்பை இயல்பை விளக்கி பிராமணர் தலையிட்டார். அழிக்க முடியாதது மற்றும் அழிக்க முடியாதது. ஆன்மாவின் இரட்டை வெளிப்பாட்டை உருவாக்குகிறது. இவற்றில் அழிக்க முடியாதது உள்ளது, அழிக்க முடியாதது மிகவும் இல்லாதது என்று கூறப்படுகிறது. உரையாடல் தொடங்கிய போது ஆபரியு விஷயங்களை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்கினார். அவர் யாதியின் ஞானத்தை பாராட்டினார். மேலும் நல்லவர்களுடன் சேர்ந்து வாழ முடியுமா என்றும் அவர்களின் போதனைகளை பின்பற்ற முடியுமா என்றும் கேட்டார். ஆபரியு இறுதியாக விவாதத்தில் சாரத்தை புரிந்து கொண்டார் என்பதை அறிந்த பிராமணர் புன்னகை தார்மாபெரும் தியாகம் தொடர்ந்தபோது விடுவிக்கப்பட்டது. பண்டைய காலங்களில் தம்ப முடியாத 1000 ஆயுதங்களை கொண்டிருந்த கர்த்தவீரி அர்ஜுனா என்ற சக்தி வாய்ந்த மன்னர் இருந்தார். அவர் தனது வில் மற்றும் அம்பு மூலம் ஒப்பிட முடியாத வலிமைக்கு பெயர் பெற்றவர். தனது அசாதாரண சக்தியால் அவர் முழு பூமியையும் வென்றார். அதன் எல்லைகளை பரந்த பெருங்கடலின் கரைகள் வரை விரிவுபடுத்தினார். ஒரு நாள் அவர் தனது வெற்றிகளை பற்றி பெருமிதம் கொண்டு கடலின் விளிம்பில் நடந்து செல்லும் போது அவர் கம்பீரமான கடலில் நூற்றுக்கணக்கான அம்புகளை பொழியத் தொடங்கினார். கர்த்தவீரி அர்ஜுனனின் சக்தியின் வெளிப்பாட்டால் தாழ்த்தப்பட்ட பெருங்கடல் மரியாதையுடன் தலைவணங்கி அவரது இடைவிடாத தாக்குதலை நிறுத்துமாறு கெஞ்சினார். ஓ வீரரே, உங்கள் அம்புகளை என் மீது கட்ட வைத்து விடுங்கள். உன்னை சமாதானப்படுத்த நான் என்ன செய்வேன் என்று பெருங்கடல் கேட்டது.
அதன் மென்மையான குரல் ஆசரத்தின் எடையை சுமந்தது. என் நீரில் அடைக்கலம் தேடும் உயிரினங்கள் உங்கள் வலிமையான தண்டுகளால் கொல்லப்படுகின்றன. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குங்கள். ஓ வலிமையான மன்னரை காத்த விரிய அர்ஜுனா இன்னும் தனது மகிமையில் மூழ்கிக் கொண்டிருந்த போது ஒரு சவாலுடன் பதிலளித்தார். போரில் எனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய மற்றொரு வில் வைத்திருப்பவர் இருந்தால் அவரை எனக்கு பெயரிடுங்கள். அத்தகைய ஒரு போர் வீரர் உண்மையில் இருப்பதை அறிந்த பெருங்கடல் பதிலளித்தது. கேளுங்கள் ராஜாவே, வெறியே கிருஷி தமாதத்தின் அவரது மகன் ராமர் உங்களை விருந்தினராக வரவேற்கும் திறன் கொண்டவர். அவரது பெருமையும் கோபமும் தூண்டப்பட்டு காத்தவிரியாக இந்த வலிமையான ராமரை சந்திக்க புறப்பட்டனர். ஜமதத்தியின் பின்வான்களுக்கு வந்ததும் அவர் விரும்பிய நபரை நேருக்கு நேர் சந்தித்தார். இருப்பினும் விருந்தினராக வரவேற்கப்படுவதற்கு பதிலாக ராமர் காத்தவிரிய அர்ஜுனா மற்றும் அவரது உறவினர்களிடமிருந்து விரோதத்தை எதிர்கொண்டார். அவர்கள் ராமருக்கு தொந்தரவு செய்ய தொடங்கினர். அவர் தனது எல்லையற்ற சக்தியால் தனது கோபத்தை அவர்கள் மீது கட்ட வைத்து விட்டார். கர்த்தவிரிய அர்ஜுனனின் படைகளை காட்டு தீயில் உலர்ந்த இலைகளைப் போல எரித்த ராமரின் அளவிட முடியாத சக்தி பிரகாசிப்பது. கையில் தனது கோடரியை கொண்டு 1000 ஆயுதமேந்திய ராஜாவை அடித்து ஒரு வலிமையான மரத்தைப் போல கீழே தள்ளினார். அவர்களின் தலைவர் விழுந்து தரையில் மண்டியிட்டதைக் கண்ட கார்த்தவீரிய அர்ஜுனாவின் உறவினர்கள் ஒன்றிணைந்து குண்டுகளுடன் ஆயுதம் ஏந்தியபடி எல்லா பக்கங்களிலிருந்தும் ராமரை நோக்கி விரைந்தனது. தீர்மானத்தில் பிடிவாதமாக இருந்த ராமர் தனது வில்லை உயர்த்தி கார்த்தவீரிய அர்ஜுனா படையின் மீது அம்புகளை பொழிந்து தனது ரதத்தின் மீது ஏறினார். ராமரின் வீரத்தால் வீதியடைந்த சத்திரியர்கள் சிங்கத்திலிருந்து தப்பி ஓடும் மான்களைப் போல மலைப்பகுதிக்கு தப்பி ஓடினர். அச்சத்தால் தங்கள் கடமைகளை செய்ய முடியாதவர்கள் விருசாளர்களாக மாறினர். அதே நேரத்தில் பிராமண தாய்மார்களுக்கு பிறந்தவர்கள் ஆனால் சத்திரிய பெண்கள் தங்கள் வீர பரம்பரையை இழந்தன. சித்திரவதை 21 முறை தொடர்ந்தது. கார்த்தவீரிய அர்ஜுனாவின் சந்ததியினர். பண்டைய காலங்களில் அலர்கா என்ற பெரிய மன்னர் வாழ்ந்தார். அவர் தனது கடின உழைப்பு மற்றும் கடமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு பெயர் பெற்றவர். அவரது ஆட்சியின் மக்களால் அச்சத்தில் கிசுகிசுக்கப்பட்ட அவரது பெயர் அவரது வெற்றிகளையும் வலிமையின் சாதனைகளையும் கண்டு ஆச்சரியப்பட்டார். அவரது நம்பகமான விலை கொண்டு அவர் கடல் முதல் கடல் வரை பரவி இருந்த முழு பூமியையும் தோற்கடித்து ஒரு சிலருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு சாதனையை நிகழ்த்தினார். ஆனால் அமைதியற்ற அலைந்து திரிவோரை போல அலார்காவின் மனமும் மனிதர்களால் அடைய முடியாத நுட்பமான ஒன்றுக்காக ஏங்கத் தொடங்கியது. அவர் ஒரு கம்பீரமான மரத்தில் அடிவாரத்தில் அமர்ந்தபோது அவரது எண்ணங்கள் அவரது வெற்றிகளின் பிரமாண்டத்திலிருந்து பிரபஞ்சத்தின் மர்மங்களை நோக்கி திரும்பின. ஒரு காலத்தில் வெளி உலகில் நிலைத்திருந்த அவரது மனம் இப்போது அதன் சொந்த உள் செயல்பாடுகளின் ஆழத்தை ஊடுருவ முயன்றது. அலார்காவில் தீர்மானம் உறுதியாக இருந்த போதிலும் அவரது மிகப்பெரிய சவால் முன்னால் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் தனது மனதை உறுதியுடனும் பயத்துடனும் கலக்கினார். ஏனென்றால் அது எளிதில் அடிபணியாது என்பதை அவர் புரிந்து கொண்டார். என் மனம் வலுவடைந்து விட்டது என்று அவர் அறிவித்தார். மனதை வென்ற பிறகு ஒருவரின் வெற்றி நிரந்தரமாகிறது. இந்த தைரியமான கொற்றுடல் அலர்கா மிகவும் கற்றுக்கடங்காத மிருகங்களைகளது சொந்த எண்ணங்களை அடக்க புறப்பட்டார். அவர் புலன்களை குறிவைத்து அவற்றை துருவிய அம்புகளால் வெல்ல முயன்றார். முதலில் வாசனை திரவியங்களின் எளிமையான வாசனையை விரும்பிய மூக்கை ஏற்காக கொண்டார். அளவாசனை திரவியங்களை வாசனை செய்கிறார். அலர்கா கூறினார், மூக்கு அவற்றில் பின்னால் மட்டுமே தேங்குகிறது. எனவே நான் மூக்கில் அம்புகளை வீசுவேன். ஆனால் மூக்கு ஒரு தந்திரமான எதிரியைப் போல அத்தகைய அம்புகள் அலார்காவின் சொந்த முக்கிய பகுதிகளை துளைக்கும் என்று பதிலளித்தது. மேலும் அவர் இறந்து விடுவாரேயின்றி அலர்கா தனது கவனத்தை நாக்கை நோக்கி திருப்பினார். அது இனிப்பு வார்த்தைகளில் சுவையை ருசித்தது. இது என்று அவர் கூறினார். சுவையான சுவைகளை அனுபவித்து அவற்றுக்கு பின்னால் மட்டுமே ஏங்குகிறார். எனவே நான் நாக்கை நோக்கி வேக வைத்த தண்டுகளை சுடுவேன். நாக்கும் அது அவ்வளவு எளிதில் வெல்லப்படாது என்றும் அலார்காவின் சொந்த முக்கிய பாகங்கள் விளைவுகளை அனுபவிக்கும் என்றும் கூறினார். அலார்காவுக்கும் அவரது புலங்களுக்கும் இடையிலான போர் தொடர்ந்தது. ஒவ்வொரு புலலும் ராஜாவின் அம்புகளிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கோரியது.
பல்வேறு பொருட்களால் தொடப்பட்ட தோல் அவற்றை பின்தொடர்ந்தது. காது பல்வேறு ஒலிகளை கேட்டு மேலும் ஏங்கியது. கண் பல வண்ணங்களை பார்த்து அதன் நிரப்புதலுக்காக ஏங்கியது. ஒவ்வொரு புலனும் அலார்காவின் வேகமான அம்புகளால் துளைக்கப்படாது என்று அறிவித்தது. மன்னர் தனது தோல்விகளை பற்றி சிந்தித்தபோது தனது புலன்கள் ஒரு ஆழமான பிரக்கிளையின் அறிகுறிகள் மட்டுமே என்பதை அவர் உணரத் தொடங்கினார். மனமே அனைத்து கொந்தளிப்புக்கும் ஆதாரமாக இருந்தது. அவர் தனது கவனத்தை புரிதலை நோக்கி திருப்பினார். இது விகிதத்தின் உதவியுடன் பல தீர்மானங்களை உருவாக்கியது. இது விகிதத்தின் உதவியுடன் பல தீர்மானங்களை உருவாக்குகிறது என்று அலர்கா கூறினார். 3 பெரிய எதிரிகள் சுதந்திரமாக சுற்றி திரிந்த உலகில் ஒரு புத்திசாலி பிராமணர் தனது மாணவர்களுடன் பண்டைய ஞானத்தை பகிர்ந்து கொண்டார். 9 மடங்கு குணங்கள் உள்ளன என்று அவர் கூறினார். 3 நற்குணம், 3 ஆர்வம் மற்றும் 3 இருள் அவர் விளக்கினார். மகிழ்ச்சி, திருப்தி மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை நன்மையின் அடையாளங்கள். அதே நேரத்தில் கோபம் மற்றும் வெறுப்பு ஆகியவை ஆர்வத்திற்கு சொந்தமானவை. மறுபுறம் சோம்பல், தள்ளி போடுதல் மற்றும் மாய ஆகியவை இருளின் நிழல்கள். பிராமணரின் வார்த்தைகள் அவரது கேட்போரின் மனதில் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. மனித விதியை வடிவமைக்கும் தனித்துவமான சக்திகளாக 9 மடங்கு குணங்களை அவர்கள் கற்பனை செய்தனர். அவர் புத்திசாலித்தனமான மனிதரை பற்றி பேசினார். தாமதத்திலிருந்து விடுபட்டார். அமைதியான ஆன்மா மற்றும் புலன்களை கட்டுப்படுத்தினார். அவர் அம்புகளின் மழையால் மற்றவர்களை வெல்ல முடியும். இந்த போர்வீரர் போன்ற உருவம் இருளுக்கு எதிராக போராடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. பிராமணர் தொடர்ந்து பேசுகையில் அவரது வார்த்தைகள் அவரது கேட்பவர்களை நீண்ட காலத்திற்கு அழைத்துச் சென்றன. அமைதியான ஆன்மா மற்றும் மாபெரும் புகழை பெற்ற மன்னரான மன்னர் அம்பரிஷாவின் கதையை அவர்கள் கேட்டனர். உலகம் பல்வேறு வகையானது அவர்களால் பாதிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆதிக்கப்பட்ட போது மன்னர் அம்பரிஷர் இறையாண்மையை பெற தனது வலிமையை முன்வைத்தார். அவர் தனது சொந்த தவறுகளை அடக்கி நீதிமான்களை வணங்கி வெற்றியை பெற்றார். மன்னர் அம்பரிஷா தனது ஞானத்திற்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஒரு சண்டாக பழங்காலத்தில் வசனங்களை பாடியதாக பிராமணர் வெளிப்படுத்தினார். மன்னரின் வார்த்தைகள் காலப்போக்கில் எதிரொலித்தன. இது மிகப்பெரிய தீமைக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாகும். பக்தி இந்த நயவஞ்சகமான எதிரி ஆசையால் தூண்டப்பட்டு மனிதர்களை அறியாமலேயே குழிகளுக்குள் அழைத்து சென்றார். இது அவர்களை தடை செய்யப்பட்ட செயல்களில் ஈடுபட வைத்தது. அவர்களை ஆபத்தின் சங்கிலிகளால் பிணைத்தது. பிராமண மன்னர் அம்வர்ஷாவின் வசனங்களை ஓதினார். அவரது குரல் மரியாதையுடனும் ஆசரத்துடனும் நிரம்பியது. நான் பல தவறுகளை அடக்கியுள்ளேன். எல்லா எதிரிகளையும் நான் கொன்றுவிட்டேன். ஆனால் அழிக்கப்பட வேண்டிய மிக பெரிய தீமை ஒன்று உள்ளது. ஆனால் அது என்னால் அழிக்கப்படவில்லை. அந்த தவறால் தூண்டப்பட்ட இந்த ஜீவல் ஆசையிலிருந்து விடுதலையை அடைய தவறிவிட்டது. வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருக்கையில் கேட்போர் தங்கள் உதுகெலும்புகளில் ஒரு நடுக்கம் ஓடுவதை உணர்ந்தனர். தங்களுக்குள் இருக்கும் இருளை எதிர்கொள்ள அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். பிராமணரின் செய்தி தெளிவாக இருந்தது. கூர்மையான முனைகள் கொண்டவாள் மூலம் வெறித்தனத்தை வெட்டுவதன் மூலம் மட்டுமே ஒருவர் அதன் பிடியிலிருந்து தப்பிக்க முடியும். ஆசைக்கு அடிபணிவதன் விளைவுகள் கொடூரமானவையாக இருந்தன. ஆசை கவலைக்கு வழிவகுத்தது. இது ஆர்வத்தை சேர்ந்த குணங்களை பெற வழிவகுத்தது. இவை இருளின் நிழல்களை உருவாக்கி மனிதர்களை பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியுடன் பிணைத்தன. பிராமணரின் வார்த்தைகள் ஒரு முடிவற்ற சுழற்சியின் படத்தை வரைந்தன. அங்கு ஆன்மாக்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மரணத்தை மட்டுமே சந்திக்கின்றன. பாடம் முடிவுக்கு வந்தபோது கேட்போர் பிரமிப்பு மற்றும் பதற்ற உணர்வை உணர்ந்தனர். தங்களுக்கு ஒரு அரிய பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அவர்கள் அறிந்தனர். இறையாண்மையின் உண்மையான தன்மையை புரிந்து கொள்வதற்கான ஞானம் பிராமணரின் வார்த்தைகள் அவர்களின் மனதில் எதிரொலித்தன. சூரியன் முத்தமிட்ட நாளில் கடுமையான வெப்பத்தில் ஒரு பிராமணர் மன்னர் ஜனகனுக்கு முன்னால் நின்றார். அவரது கண்கள் மரியாதையுடன் கீழொக்கி சென்றன. ராஜாவின் வெளிப்பாடு கடுமையானதாக இருந்தது. அவரது குரல் உறுதியாக இருந்தது. அவர் பேசும் வார்த்தைகள் அவர்களின் உரையாடலின் போக்கை என்றென்றும் மாற்றும். நீ என் ஆட்சிக்குள் வசிப்பதில்லை. இருப்பினும் பிராமணர் பின்வாங்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் ஒரு துளையிடும் பார்வையுடன் ராஜாவை பார்த்து, ராஜாவே,
உங்கள் பிரதேசங்களின் வரம்புகள் என்ன? நான் மற்றொரு ராஜாவின் ஆட்சிக்குள் வாழ விரும்புகிறேன். ஏனென்றால் நான் உங்கள் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேதங்களால் பிணைக்கப்பட்டுள்ளேன் என்று கேட்டார். ராஜாவின் வெளிப்பாடு மென்மையாகி அவர் பிராமணரின் வார்த்தைகளை சிந்திக்கும்போது அவரது கண்கள் மேகமூட்டமாக தோன்றின. மன்னர் சிந்தனையில் தொலைந்து உட்கார்ந்திருந்த போது பிராமணரின் வேண்டுகோளின் தாக்கங்களுடன் அவரது மனம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் ஒரு விரைவான புயல் போல மேகமூட்டமானது கடந்து சென்றது. ராஜாவின் அமைதி திரும்பியது. அவர் ஒரு குறுகிய மௌனத்திற்கு பிறகு பேசினார். அவரது குரல் இப்போது ஆர்வத்தின் குறிப்பால் வண்ணமயமாக இருந்த எனது மூதாதையர் ராஜ்யம் பரந்த அளவில் இருந்தாலும் மன்னர் திறக கூறினார், நான் வெறுதூரம் தேடினேன், ஆனால் அதன் உண்மையான எல்லைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்குள்ளும் என் குழந்தைகளிடையேயும் மிதிலா நகரத்திலும் கூட நான் பார்த்தேன். ஆனால் ஆதிக்கம் என்பது ஒரு மழுப்பலான கருத்து என்று தோன்றுகிறது. புரிதலின் ஒரு மேகம் என் மீது வந்தது. ஆனால் அது கடந்து செல்லும் போது ஒருவேளை எனது ஆதிக்கம் புடல் எல்லைகளால் வரையறுக்கப்படவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். ஒருவேளை எல்லாம் என்னுடையது அல்லது எதுவும் உண்மையில் என்னுடையது அல்ல. ராஜாவின் வார்த்தைகளை கவனமாக கேட்ட பிராமணர் அவரது உதடுகளில் ஒரு புன்னகை விளையாடும் ஒரு குறிப்பு அவர் கேட்டார். என்ன புரிதல் இந்த உணர்வை நீங்கள் வழிநடத்தியது? உங்கள் ஆட்சி வெறும் எல்லைக்கு அப்பால் விரிவடைவதை நீங்கள் எப்படி கண்டீர்கள்? அவர் விளக்கத் தொடங்கிய ஒரு ராஜாவின் கண்கள் ஒரு புதிய நுண்ணறிவுடன் பிரகாசித்தன. எல்லா நிபந்தனைகளும் நிலையற்றவை மற்றும் தற்காலிகமானவை என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏனென்றால் எதுவும் உண்மையில் என்னுடையது அல்ல, ஏனெனில் அதை ஒரு நொடியில் பறிக்க முடியும். வேத நூல்களை நான் நினைவு கூர்கிறேன். அவை யாருடைய சொத்தும் உண்மையில் அவருடையது அல்ல என்று கூறுகின்றன. இது ஒரு விரைவான கருத்து விதியின் விருப்பங்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. எனவே எனது ஆதிக்கம் உடைமை பற்றியது அல்ல, ஆனால் பற்றாக்குறை பற்றியது என்பதை நான் காண வந்துள்ளேன். மன்னர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் தாமரை மலரை போல தோன்றி அவரது புரிதலில் ஆழத்தை வெளிப்படுத்தியது. பிராமணர் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். அவரது கண்கள் ஒப்புதலுடன் பிரகாசித்தன. அவர் மேலும் கேள்விகளை கேட்கவில்லை, ஏனெனில் மன்னர் உண்மையின் சாரத்தை புரிந்து கொண்டார் என்பது அவருக்கு தெரியும். எனவே ஆழமான நுண்ணறிவின் இந்த தருணத்தில் பிராமணர் தனது உண்மையான இயல்பை வெளிப்படுத்தினார். நான் தர்மம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உன்னை பரிசோதிக்க இன்று இங்கு வந்துள்ளேன். இந்த சக்கரத்தை ஏக்கத்தில் அமைத்த ஒரே நபர் நீங்கள்தான். நன்மையின் தரத்தை அதன் சுற்றளவாகவும் புரிதலை அதன் சுற்றளவாகவும் மாற்றும் சக்கரம். பண்டைய மரங்களால் சூழப்பட்ட ஒரு அமைதியான இடத்தில் ஒரு புத்திசாலி பிராமணர் ஒரு நெய்த பாயில் குறுக்கு காலுடன் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் ஒரு இளம்பெண்ணின் மீது மிகுந்த அக்கறையுடன் இருந்தன. அவர் ஒரு பதட்டமான காற்றுடன் அவருக்கு முன்னால் நின்றார். முனிவருடன் பேசும்போது அவரது கைகள் வேண்டுதலில் ஒன்றாக பிணைக்கப்பட்டன. அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கு சற்று மேலே இருந்தது. மரியாதைக்குரிய ஐயா, நான் உன்னை பார்க்கிறேன். மிகுந்த எளிமையுடனும் இரக்கத்துடனும் இந்த உலகத்தை கடந்து செல்லும் ஒரு நபராக என்று அவள் தொடங்கினாள். நீங்கள் வேதங்களின் மாஸ்டர், வனவிலங்கு மற்றும் ஒரு வீட்டுக்காரரின் கடமைகளை கவனிக்கும் பார்வையாளர். உங்கள் பாதை பக்தி மற்றும் சுய ஒழுக்கம். உங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்ற நான் தகுதியற்றவன் என்று நான் அஞ்சுகிறேன். அவரது வார்த்தைகளை கேட்கும்போது பிராமணரின் வெளிப்பாடு அமைதியாக இருந்தது. அவர் கனிவான கண்களால் அவளை பார்த்தார். அவரது குரல் ஒரு எளிமையான குலத்தை எடுத்துக்கொண்டது. அவர் பதிலளித்தார், ஏய் அன்பே, என் செயல்களையோ அல்லது அவற்றை நீங்கள் உணரும் முறையோ கொண்டு என்னை தீர்ப்பளிக்க வேண்டாம். நான் தெய்வீகத்திற்கான ஒரு பாத்திரமே தவிர இந்த பிரபஞ்சத்திற்குள் இருப்பவை அனைத்தும் இறுதி யதார்த்தத்தின் வெளிப்பாடாகும். இந்த உலகில் வாழும் உயிரினங்கள் நடமாடும் அல்லது அசையாதவை. நான் அனைத்தையும் அழிப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நெருப்பு மரத்தை உட்கொள்வது போல அவர் பேசும்போது அவரது வார்த்தைகள் தங்கள் சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்வது போல் தோன்றியது. காற்றை வேறொரு உலக ஆற்றலால் நிரப்பியது. இளம்பெண் தனது இதயம் பிரபஞ்சத்தின் பரந்த தன்மையால் நிரப்பப்படுவதைப் போல விரிவடைய தொடங்கியது. எண்ணற்ற உயிரினங்களின் தரிசனங்களை கண்டார். இவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை மற்றும் ஒன்றோடொன்று சார்ந்தவை. மேலும் பிராமணரின் வார்த்தைகள் உண்மையின் ஒரு கூற்று மட்டுமல்ல, ஒரு வெளிப்பாடு என்பதை புரிந்து கொண்டார். முனிவர் தொடர்ந்தார். அவரது குரல் பெண்ணை சுற்றி ஒரு மென்மையான மந்திரத்தை நெசவு செய்தது. இந்த அறிவுகள் செல்வம், அன்பு
என்று அவர் கூறினார். இது உண்மையான புரிதலுக்கு நம்மை வழிநடத்தும் பாதை. இது சின்னங்கள் அல்லது வாழ்க்கை முறைகளால் பிழைக்கப்படவில்லை, மாறாக அவை அனைத்தையும் மீறுகிறது. இந்த புரிதலை பெற்றவர்கள் அவர்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இறுதி யதார்த்தத்தை அடைவார்கள். கடலில் பாயும் ஏராளமான ஆறுகள் அதன் நீரில் உண்டாகின்றன. அவர் பேசுகையில் இளம்பெண் தனது மனம் அமைதியாக தொடங்குவதை உணர்ந்தார். மேலும் ஒரு அமைதி உணர்வு அவளை கழுவியது. பிராமணரின் வார்த்தைகள் ஒரு போதலை மட்டுமல்ல, தெய்வீகத்துடன் ஒன்றிணைவதற்கான அழைப்பாகவும் இருப்பதை அவள் கண்டாள். முனிவரின் கண்கள் அவளை இந்த உணர்வை நோக்கி வழிநடத்துவது போல் அவளுடைய ஆன்மாவை தொட்டது போல் தோன்றியது. பிராமணனின் குரல் மீண்டும் ஒரு மென்மையான தொனியை எடுத்தது. அவரது வார்த்தைகள் இரக்கத்துடன் சொட்டிருந்தன. அன்புள்ளவரே, நீங்கள் உலகத்தை பற்றி பயப்பட தேவையில்லை என்று அவர் கூறினார். இறுதி யதார்த்தத்தில் உங்கள் இதயம் உறுதியாக இருப்பதால் அது உங்களிடமிருந்து பிரிந்ததல்ல, ஆனால் உங்கள் இருப்பில் ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் ஆன்மா என்னுடன் ஒன்றிணைந்து ஒன்றாக நாம் பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைவோம். அவர் பேசி முடிக்கும் போது வறண்ட பூமியில் பெய்யும் லேசான மழை போல அமைதியின் உணர்வு நிலவியது. அந்த இளம்பெண் உணர்ந்தாள். ஒரு எளிய வீட்டில் ஒரு பிராமணனின் மனைவி தனது கணவருடன் உட்கார்ந்து பிரபஞ்சத்தின் மர்மங்களைப் பற்றி அறிவை பெற முயன்றார். அறியாமையின் மறைவுக்கு அப்பாற்பட்ட ரகசியங்களை புரிந்து கொள்ள அவளுடைய கண்கள் ஆழ்ந்த ஏக்கத்துடன் பிரகாசித்தன. அவள் கணவரிடம் திரும்பி, நான் ஒரு சிறிய புத்திசாலித்தனமான கப்பல். என் மனம் உலக அக்கறைகளின் தூசியால் மேகமூட்டப்பட்டுள்ளது. அன்புள்ள கணவரே, நீங்கள் பேசும் இந்த அறிவை நான் எவ்வாறு பெறலாம் என்று சொல்லுங்கள். அது பாயும் மூலத்தை எனக்கு காட்டுகிறது. அவர் விளக்கத் தொடங்கிய போது பிராமணரின் கண்கள் இரக்கத்தால் பிரகாசித்தன. என் அன்பான மனைவி என்று அவர் கூறினார். பரமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புத்திசாலித்தனம் கீழ் ஆரளி அதே நேரத்தில் நமது ஆன்மீக பயணத்தில் நமக்கு வழிகாட்டும் போதகர் உயர் ஆரணி தாவம் மற்றும் வேதங்களை பற்றிய ஆழமான புரிதல் மூலம் நமக்குள் அறிவின் நெருப்பை எரிய செய்ய முடியும். பிராமணனின் மனைவி கவனமாக கேட்டாள். அவள் தேடும் ஞானத்துக்காக அவள் இதயம் ஏங்கியது. அவர் கேட்டாள், ஆனால் கேட்டனா என்று அழைக்கப்படும் இந்த பிராமண சீலத்தின் விளக்கத்தை நான் எங்கே காணலாம்? அதன் உண்மையான தன்மையை நான் புரிந்து கொள்ள நான் அதை எப்படி புரிந்து கொள்வது? பிராமணன் புல்லரைத்து பதிலளித்தார். கேட்கனா எல்லா சின்னங்களுக்கும் குணங்களுக்கும் அப்பாற்பட்டது. காரணம் அல்லது தோற்றம் இல்லை. இருப்பினும் அவரை புரிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நான் உங்களுக்கு கற்பிப்பேன். அது ஒரு நேரடி அனுபவத்தின் மூலம் பூக்களின் வாசனையை உணரும் ஏனி போன்றது. அவர் தொடர்ந்தார். இந்த புரிதல் செயல் மூலம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். ஐயாமை மற்றும் தவறான எண்ணங்களின் அசுத்தங்களிலிருந்து விடுபட வேண்டும். இந்த மாற்றத்திற்கு ஆளாகாதவர்கள் பிரம்மத்தை பண்புகளுடன் முதலீடு செய்யப்பட்டதாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர் எல்லா வரம்புகளுக்கும் அப்பாற்பட்டவர். பிராமணரின் மனைவி மிகுந்த கவனத்துடன் கேட்டார். ஒவ்வொரு வார்த்தையிலும் தனது மனதை குடித்தார். அவர் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. மாறாக தாகமுள்ள திராவரம் தண்ணீரில் குடிப்பது போன்ற போதனைகளை உள்வாங்கினார். அவர் சிந்தனையில் அமர்ந்தபோது பிராமணனின் வார்த்தைகள் அவளுக்குள் வேரூன்ற தொடங்கின. அவளுடைய புரிதல் விரிவடைந்தது. மேலும் படைப்பின் பரந்த விரிவாக்கத்தை எல்லையற்ற பிராமணனின் வெளிப்பாடாக அவள் உணர்ந்தாள். அவளுடைய மனதின் எல்லைகள் கலைந்து அவள் தன் சுயத்தின் வரம்புகளை மீறியாள். அந்த தருணத்தில் அவள் இறுதி யதார்த்தத்துடன் உண்டாகிவிட்டாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு மகத்தான போர்வியரான அதுலர் ஆன்மீக விடுதலையின் பாதையை வழிநடத்த கிறிஸ்தரின் காவடியில் அமர்ந்தான். அத்தகைய ஞானத்தை அடைந்தவர்கள் எங்கே? ஆண்டவரே, அவர்களை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டான். கிறிஸ்தர் புன்னகைத்து பதிலளித்தார். ஏன் அன்பான அதுனா அறிவால் சுத்திகரிக்கப்பட்டு அறியாமையின் பிணைப்புகள் இருந்து விடுபட்ட பிராமணரின் மனைவிதான். என் சொந்த மனம் நானே எல்லா பண்புகளுக்கும் புலங்களுக்கும் அப்பாற்பட்ட சேத்ததாகிரிசர் இந்த வார்த்தைகளை பேசும்போது நிலப்பரப்பில் ஒரு ஆழமான அமைதி விழுந்தது. அர்ஜுனனின் கண்களுக்கு முன்னால் யதார்த்தத்தின் சாராம்சம் வெளிப்பட்டது. அவர் எல்லையற்ற பிராமணரை பார்த்தார். வானத்தில் சூரிய வெடிப்பை போல பிரகாசித்தார். அந்த தருணத்தில் அவர்தான் என்று அறிந்தார். ஒரு அமைதியான காலையின் அமைதியில் அதுலன் தனது மதிப்பிற்குரிய குருவான வாசுதேவரின் முன்
மிக உயர்ந்த உண்மையை பற்றி அறிய ஆர்வத்துடன் அமர்ந்தான். அவரது மனம் ஆர்வத்தால் எரிந்தது. மேலும் அவர் பிரம்மனின் மர்மங்களை விளக்குமாறு தனது எஜமானரிடம் கெஞ்சினார். வாசுதேவர் கருணையுடன் புன்னகைத்து தனது ஞானமான குருவிடமிருந்து வழிகாட்டுதல் பெற்ற ஒரு இளம் சீகரின் பண்டைய கதையை விவரிக்கத் தொடங்கினார். மிக உயர்ந்த நன்மையை அடைய ஆர்வமாக இருந்த சீடர் தனது ஆசிரியரிடம் தொடர்ச்சியான ஆழமான கேள்விகளை கேட்டார். நான் எங்கே இருக்கிறேன்? நீ எங்கிருந்து வந்தாய்? மிக உயர்ந்த உண்மை எது என்பதை விளக்குங்கள். எந்த மூலத்திலிருந்து அனைத்து உயிரினங்களும் நகரும் மற்றும் அசையாதவை அசைக்க முடியாத உறுதிமொழிகளை கொண்ட முனிவரான குரு தனது சீடரின் கேள்விகளை கவனமாக கேட்டார். அவர் புரிந்து கொண்டு தலையை அசைத்து மென்மையான புன்னறியுடன் யதார்த்தத்தின் தன்மையை விளக்கத் தொடங்கினார். இவை அனைத்தும் பிரம்மாவால் அறிவிக்கப்பட்டன என்று அவர் கூறினார். இது உண்மையான உருவம் என்ன என்பதை கருத்தில் கொள்வரை உள்ளடக்கியது. அறிவை மிக உயர்ந்த பொருளாகவும் துவாபரத்தை சிறந்த தவமாகவும் நாங்கள் கருதுகிறோம். குருவின் வார்த்தைகள் ஞானத்தின் திரைச்சீலை ஒன்றை உருவாக்கி தனது சீடரை வாழ்வின் சிக்கலான பாதைகளில் வழிநடத்தியது. அவர் வாழ்க்கையின் மரத்தை பற்றி பேசினார். அதன் வெளிப்படுத்தப்படாத விதை முளைத்தது. அதன் புரிதலின் உடற்பகுதி மற்றும் அதன் உயர்ந்த நனவின் கிளைகள் அறிவின் கூர்மையான வாளால் அனைத்து தலைப்புகளையும் வெட்டுவது என்று அவர் கூறினார். ஒருவர் அழியாமையை அடைகிறார் மற்றும் பிறப்பு மற்றும் மரணத்தை நிராகரிக்கிறார். வாசுதேவர் தனது கதையை தொடர்ந்தபோது அதுலனின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. பரமாவை சுற்றி கூடியிருந்த பண்டைய முனிவர்களை அவர்களின் ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேடி போதகர் விவரிக்கையில் அவர் கவனமாக கேட்டார். பேரனே மிக உயர்ந்த நன்மையை பற்றி பேசினார். அது சத்தியத்திலிருந்து பிறந்தது என்றும் தவம் என்பது செயலில் உண்மை என்றும் வெளிப்படுத்தினார். பிரம்மாவின் வார்த்தைகள் காலந்தாளமாக எதிரொலித்தன. ஞானத்தை நோக்கிய பயணத்தில் தேடுபவர்களுக்கு வழிகாட்டின. நான் இப்போது ஒருவருக்கொருவர் கட்டுப்படுத்தப்பட்டு அறிவை கொண்ட அந்த பிராமணர்களை பற்றி பேசுவேன் என்று அவர் கூறினார். ஞானிகள் மதம் அல்லது கடமை ஒன்று என்று கூறுகிறார்கள். இருப்பினும் 4 பகுதிகளை கொண்டுள்ளனர். வாசுதேவர் தனது கதையை முடித்தவுடன் அர்ஜுனன் சிந்தனையுடன் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆழமான உண்மைகளை அவரது மனம் பிரதிபலிக்கிறது. பிரமனுக்கான பாதை அவர் உணர்ந்தார். வாழ்க்கை முறைகள் வழியாக ஒரு பயணம். பிரமச்சாரி வீட்டு வசதி காடுகளில் வசிப்பது. இறுதியாக ஆச்சாத்மா தெய்வீக ஒற்றுமையை நோக்கிய மிக உயர்ந்த படிகந்த தருணத்தில் அர்ஜுனனின் இதயம் இறுதி சத்தியத்திற்கான ஏக்கத்தால் நிரம்பியது. வாசுதேவ தனக்கு வெளிப்படுத்திய மர்மங்களின் மேற்பரப்பை மட்டுமே அவர் கீறினார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இருப்பினும் திறந்த மனதுடனும் விருப்பமுள்ள மனதுடனும் பண்டைய முனிவர்களின் ஞானம் மற்றும் அவரது மதிப்பிற்குரிய ஆசிரியரின் இரக்கமுள்ள வார்த்தைகளால் வழிநடத்தப்பட்டு அறிவொளியை நோக்கிய தனது சொந்த பயணத்தை அவர் தொடங்கினார். பண்டைய ஞானத்தின் மண்டலத்தில் பிரபஞ்சத்தின் படைப்பாளரான பிரம்மா இருப்பின் இயல்பை பற்றிய ஆழமான உண்மையை வெளிப்படுத்தினார். அவர் இருள் என்று அழைக்கப்படும் ஒரு மர்மமான சக்தியை பற்றி பேசினார். இது எங்கும் பரவியுள்ளது மற்றும் நித்தியமானது. இந்த சக்தி 3 குணங்களால் வரைப்படுத்தப்படுகிறது: இருள், பேரறவம் மற்றும் நற்குணம். இந்த குணங்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன. ஒரு வளமான திரைச்சீலைக்குள் இழைகளைப் போல ஒருவருக்கொருவர் செல்வாக்கு செலுத்துகின்றனமாய் அறியாமை, தாராள மனப்பான்மை மற்றும் அநீதி போன்ற பண்புகளால் இருள் குறிக்கப்படுகிறது என்று பிரம்மா விளக்கினார். இது இரவின் சாராம்சம். அதன் இருப்பை அனைத்து பாவச் செயல்களிலும் உணர முடியும். இந்த பண்புகளை உள்ளடக்கியவர்கள் இருளின் ஆழத்தில் மூழ்கி வாழ்க்கை பயணத்தில் தங்கள் வழியை ஏற்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. பிரம்மா தனது சொற்பொழிவை தொடர்ந்தபோது மனித குலத்தை தவிர வேறு வரிசையில் பிறக்கும் நபர்கள், விலங்குகள் அல்லது மிருகங்கள் போன்றவை இன்னும் தூய்மைப்படுத்தும் சடங்குகளின் உதவியுடன் உயர்ந்த பகுதிகளுக்கு ஏறுவதற்கான வாய்ப்பை கொண்டிருக்கலாம் என்பதை வெளிப்படுத்தினார். இந்த பக்தி மற்றும் சுய முன்னேற்றத்தின் செயல்கள் இறுதியில் மனித பிறப்பை அடைய வழிவகுக்கும். இறுதியில் பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்பவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளை அடையலாம். எவ்வாயினும் ஆசையின் பொருட்களுடன் பிணைப்பு ஒரு பெரிய மாயை என்று பிரம்மா எச்சரித்தார். இது ஞானமுள்ள முனிவர்களும் கூட நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள் அல்ல. இந்த மாய் கோபம், மரணம் மற்றும் பிற துன்பங்களுடன் சேர்ந்து நன்னெறியின் பாதையிலிருந்து பணிநவர்களை வழிதவறி வழிநடத்தும் அறிவார்ந்த பிராமணர்கள். பிரம்மாவின் வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்டபோது
இருளின் அனைத்து படிவங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கினர். இந்த மர்மமான சக்தி எவ்வாறு இருப்பின் ஒவ்வொரு அம்சத்திலும் தன்னை